ஃபார்மகாலஜி சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன? ஆன்டிபயோட்டிக்ஸோட டெஃபினிஷன் பார்ப்போம். இப்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஆன்டி அப்படின்னா என்னென்னா அகெயின்ஸ்ட் இல்லையா? ஆன்டி அப்படின்னா அகெயின்ஸ்ட், பயோட்டிக்ஸ் அப்படின்னா லைஃப். சரிங்களா? அதாவது ஒரு ஆர்கானிசமில் இருந்து எடுக்கப்படுற ஒரு சப்ஸ்டன்ஸ் நீங்கள் நம்ம எதை சொல்லலாம்னா ட்ரக். சரிங்களா? ஒரு மைக்ரோ ஆர்கானிசமில் இருந்து எடுக்கப்படுற ஒரு ட்ரக்கை இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசமை கில் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். சரிங்களா? இதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸோட டெஃபினிஷன். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் which obtained from the microorganisms, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட that kill or suppress the growth of other microorganisms. kill or suppress, ஒன்று அதை அழிச்சிரும், இல்லை அதை ஃபர்தராக அதை வந்து டெவலப் ஆகாமல், அது மல்டிப்ளை ஆகாமல் தடுத்து அதோட ஆக்ஷனை நிறுத்திடும். இதை தான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு உயிரை கொல்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு இப்போ வந்து ஹியூமன் பீங்ஸ் நம்மளும் வந்துட்டு பயோட்டிக்ஸ் தான், லைஃப் தான். ஆனால் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்மளை வந்து ஹியூமன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் ஹியூமன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை மட்டும் அது கில் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா ஹியூமன் செல்லும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட செல்லும் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகும். ஹியூமன் செல்லோட ஸ்ட்ரக்சரும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ஸ்ட்ரக்சரும், அதாவது பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சரும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஹியூமன் செல்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்னென்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம்மை வந்து தடுத்து நிறுத்துதோ இல்லை கொல்லுதோ அதுதான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேங்களா? இப்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்டரில் நம்ம வந்து எம்ஆர்பி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன எம்சிக்யூஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ இந்த ப்ரீவியஸாக நடந்த டிஎன்பிசி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை இஎஸ்ஐசி, ஆர்ஆர்பி, இல்லை அதர் ஸ்டேட்ஸ் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருக்க எம்சிக்யூஸ் என்னென்னா இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இதில் சர்டன் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, மெக்கானிசம் ஆஃப் செல் வால் சிந்தசிஸ், ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மெக்கானிசம் ஆக்ஷன் கொடுத்துட்டு இந்த மெக்கானிசம் இருக்கக்கூடிய ட்ரக் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏடிஆர்ஸ், சல்ஃபனமைட்ஸோட மேஜர் ஏடிஆர், பெனிசிலின்ஸோட ஏடிஆர், இந்த மாதிரி ஏடிஆர்ஸ்லேருந்தும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்டரில் நிறையான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன், இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் இந்த ஏடிஆர்ஸும் தான் வந்துட்டு அதிக அளவில் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மற்றபடி நார்மலாக இந்த ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதையும் படிச்சுப்போம். இந்த கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்குன்னு இல்லை, எல்லா சாப்டருக்கும் வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு தரவு பண்ணிக்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கீமோதெரப்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Chemotherapy is the treatment of infectious disease or malignancy with the drugs that destroy microorganisms or cancer cells with minimal damage to host cells. அதாவது கீமோதெரப்பினா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு, அதாவது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் டெஃபினிஷன் பார்த்தோம்ல அதே தான், நம்ம ஹோஸ்ட் செல், நம்மளோட செல்லை டேமேஜ் பண்ணாமல் அந்த நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமி, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு கில் பண்ணக்கூடியது தான் சொல்கிறாங்க. ஓகே. பாஸ்டர் அண்ட் ஜோபர்ட் இவங்க தான் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசமை தாக்குறதுக்கு, டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, டெஸ்ட்ராய்னா அதை கொல்றதுக்கோ இல்லை அதோட வளர்ச்சி அது ஃபர்தராக மல்டிப்ளை ஆகாமல் தடுக்கிறதுக்கோ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது யார்? இந்த பாஸ்டர் அண்ட் ஜோபர்ட். இவங்க தான் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவங்க. ஓகே. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கீமோதெரப்பி யார் அப்படின்னா பால் எர்லிச். இவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கீமோதெரப்பி. இது எம்சிக்யூ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கீமோதெரப்பி. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாலஜி பார்த்துருக்கோம், கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாலஜி பார்த்துருக்கோம். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கீமோதெரப்பி.
ஓகேங்களா. இவர் தான் இந்த கீமோதெரப்பி அப்படின்றத வந்துட்டு அந்த வேர்டு அந்த டேர்மை வந்து இது பண்ணார். ஓகே. அதே போல் இவர் வந்துட்டு இந்த மெத்திலின் ப்ளூ வந்துட்டு மலேரியா இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இவர் தான் டிட்டர்மைன் பண்ணார். அதாவது இவர் தான் இவர் என்ன சொன்னால் certain dyes can destroy microbes and demonstrated methylene blue can be used in malaria. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டொமாங் 1935 protonsil a sulfonamide dye is effective in some infections. ஓகே, இவர் தான் வந்துட்டு சல்ஃபோனமைட். நெக்ஸ்ட் சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெனிசிலின் இது பண்ணவர். பெனிசிலின் நொட்டாட்டம்லேருந்து கோல்டன் எரா ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். 1928 வந்துட்டு இவர் பெனிசிலினை வந்து இது பண்ணார். அண்ட் 1940 வந்துட்டு இதை தெரப்பியூட்டிக் யூஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வேக்ஸ்மேன், இவர் தான் வந்துட்டு 1944 ஸ்ட்ரெப்டோமைசினை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா. மேலே பார்த்தோம் இல்லையா, டொமாங், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், வேக்ஸ்மேன், செயின் அண்ட் ஃப்ளோர், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நோபல் பிரைஸ் அவங்கவுங்க கண்டுபிடிப்புக்காக நோபல் பிரைஸ் கொடுத்தும் சிறப்பித்தாங்க. இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். பால் எல்ரிச் மாடர்ன் ஆஃப் கீமோதெரப்பி, பால் எல்ரிச், டோமாக் சல்ஃபோனமைட் டை, நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பெனிசிலின், வேக்ஸ்மேன் ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகேவா. நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ இங்கே வந்து கிராம் பாசிட்டிவ் காக்கை, கிராம் நெகட்டிவ் காக்கை, கிராம் பாசிட்டிவ் பேசிலை, கிராம் நெகட்டிவ் பேசிலை, ஆசிட் ஃபாஸ் பேசிலை, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, ஓகே, இது என்ன கிராம் பாசிட்டிவ் காக்கை, கிராம் பாசிட்டிவ் பேசிலை? இது ஒன்றும் இல்லை. காக்கை அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பாக்டீரியா வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுவே வந்து பேசிலை அப்படின்னு சொல்லிட்டுனா ராடு ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. காக்கைனா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், பேசிலைனா ராட் ஷேப்பில் இருக்கும். இங்கே வந்துட்டு ஸ்பைரோசைட்ஸ், இது வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தா இப்படி ஸ்பைரல் மாதிரி இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா. காக்கை இதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஷேப் ஆஃப் பேசிலை, ஷேப் ஆஃப் காக்கை, ஷேப் ஆஃப் ஸ்பைரோசைட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த பாக்டீரியாவோட ஷேப்ஸும் வந்துட்டு ஒரு தடவை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். அதெல்லாமே இந்த முக்கியமான டாபிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு செப்பரேட் வீடியோவை டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம வந்துட்டு இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் சீரிஸ் மாதிரி வெறும் எம்சிக்யூஸ் மட்டும் அப்லோட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. காக்கை வந்துட்டு ரவுண்ட் ஷேப், பேசிலை வந்துட்டு ராட் ஷேப், ஸ்பைரோசைட்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. கிராம் பாசிட்டிவ் காக்கைனா ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஏரியஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பைரோஜென்ஸ், கொனீரியா, இந்த மாதிரி எல்லா பாக்டீரியாவுக்கும் எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த ஷேப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கணும். அந்த ஷேப்ஸ் வந்துட்டு 2-3 கொஸ்டின்ஸில் 2-3 எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. எம்ஆர்பியில் இதுதான் ஃபஸ்ட் டைம், மற்ற ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது இதுதான் வந்துட்டு மெயினான இது. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் இருந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக்ஸை வந்துட்டு எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வந்துட்டு கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அதாவது எல்லா ட்ரக்ஸோட ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி டைப்பாக பிரிச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அதாவது ஒரு ட்ரக்கும் எப்படி ஆக்ட் பண்ணும், அதோட வேலை, அதோட நேச்சர் என்ன, அதோட வேலை என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி, அதோட ஆக்டிவிட்டி, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டியை பொறுத்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அது எந்த டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் ஆக்ட் ஆகும், அது கிராம் பாசிட்டிவில் ஆக்ட் ஆகுமா, கிராம் நெகட்டிவில் ஆக்ட் ஆகுமா, அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் அது ஆக்ட் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதோட ஆக்ஷனை பொறுத்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது.
அண்ட் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுலேருந்து எடுத்தாங்க, அப்டைன் ஃப்ரம் பிளான்ட் சோர்ஸில் எடுத்தாங்களா, அனிமல்ஸில் எடுத்தாங்களா, இல்லை அது சிந்தட்டிக்காக, அது நேச்சுரலாக கிடைக்கிறதா, இல்லை சிந்தட்டிக்கா, செமி சிந்தட்டிக்கா, இந்த மாதிரி அதோட நேச்சர் என்ன, எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றத பொறுத்து கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு 6 டைப்பாக வந்துட்டு 6 பேசிஸில், அதாவது 6 வகையாக வந்துட்டு இந்த கிளாஸிஃபிகேஷனே இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனை பார்க்கலாம். கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். சல்ஃபானமைட்ஸ் அண்ட் ரிலேட்டட் ட்ரக்ஸ். சல்ஃபானமைட்ஸ் அண்ட் இது எல்லாமே ஒரு ட்ரக் கேட்டகரியுமே, ஒரு இதுவுமே வந்துட்டு நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக ஆக்ஷன், ஏடிஆர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு அந்த கிளாஸிஃபிகேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. சல்ஃபானமைட்ஸ் அண்ட் ரிலேட்டட் ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, சல்ஃபா டயசோன், சல்ஃபோன்ஸ், டாப்சோன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த சல்ஃபானமைட்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டைஅமினோபிரிமிடின்ஸ், ட்ரைமித்தோப்ரிம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குவினலோன்ஸ், நாலிடிக்சிக் ஆசிட், நார்ஃப்ளாக்சசின், சிப்ரோஃப்ளாக்சசின், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேங்க சார், இங்கே பீட்டா மிஸ் ஆகுது. பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ், பெனிசிலின், செஃப்ளோஸ்போரின், மோனோபாக்டம்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அதில் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெட்ராசைக்ளின்ஸ், ஆக்சிடெட்ராசைக்ளின், டாக்ஸிசைக்ளின், இதெல்லாம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நைட்ரோபென்சின் டெரிவேட்டிவ்ஸ், எக்ஸாம்பிள் குளோரம் ஃபினிகால். நெக்ஸ்ட் அமினோகிளைகோசைட், ஸ்ட்ரெப்டோமைசின், ஜென்டாமைசின், அமிகசின், நியோமைசின். மேக்ரோலைட் ஆன்டிபயோட்டிக்ஸ், எரித்ரோமைசின், அசித்ரோமைசின், இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் ட்ரக்ஸ் எல்லாம். இந்த கெமிக்கல் நேச்சர் இதிலெல்லாம் எப்படி இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, இது கம்பல்சரி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னாக்கா, இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஒரு 4 ட்ரக்ஸ் பேர் கொடுத்துட்டு, இது குவினலோன்ஸ் கிளாஸில் வரக்கூடிய ட்ரக் எது, இல்லை இது பிரிமிடின் டெரிவேட்டிவ்ஸ் எது, இல்லை கிளைகோபெப்டைட் ஆன்டிபயோட்டிக் இது எது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரக்ஸ் நேம் வந்துட்டு ஒரு கோத்ரூ பார்த்துக்கோங்க. சரிங்களா. இது வந்துட்டு எல்லா புக்ஸுமே, ஃபார்மகாலஜி புக்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு கோத்ரூ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நிறையா பேப்பர்ஸில் வந்துட்டு இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்ட்டு, இதுதான். இப்போது இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு மேஜராக 8 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஹிபிட் செல் வால் சிந்தசிஸ், காஸ் லீக்கேஜ் ஃப்ரம் செல் மெம்பரேன்ஸ், இன்ஹிபிட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், மிஸ்ரீடிங் ஆஃப் mRNA கோட், DNA inhibition, interfere with DNA function, interfere with DNA synthesis and intermediary metabolism. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இப்போது inhibition of cell wall synthesis. இந்த செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நார்மல் டிப்பிக்கல் செல் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல் வால், சைட்டோபிளாசம், அதாவது ஒரு டிப்பிக்கல் செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இது செல் வால். ஓகேங்களா. இது வந்துட்டு செல் வால். சரிங்களா. இங்கே வந்துட்டு சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். ஓகேங்களா. ஒரு டிப்பிக்கல் செல்லில் வந்துட்டு இதுதான் இருக்கும் இல்லையா. இந்த நியூக்ளியஸில் தான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ, ஜெனட்டிக் செல் மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் வந்துட்டு நடக்கும். இப்போது இந்த செல் வால் இன்ஹிபிஷன் ஆஃப் செல் வால் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரக் வந்துட்டு இந்த செல் வால் இருக்கு இல்லையா, அவுட்டர் லேயர், இந்த செல் வாலை டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால் செல் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்துடும், இல்லைனா செல் பெஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி வந்து செல்லை டேமேஜ் பண்ணிடும். அதாவது செல் வால்னால் ஒன்றும் இல்லை, அந்த செல்லுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது சுற்றி அது வந்து பாக்டீரியா செல் வந்து ரிஜிடாகவும் இருக்கும். ஹியூமன் செல்ஸை விட பாக்டீரியாவோடது வந்து ரொம்ப ரிஜிடாகவே இருக்கும். சரிங்களா. அப்படி இருக்கும் போது இந்த ட்ரக் போய் ஆக்ட் ஆகும் போது அந்த செல் வால் என்ன ஆகும்னா, அதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் அது லூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதோட செல் வால் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிடும். ரொம்ப சோர்ந்து போய் அது வந்து ரொம்ப வீக் ஆகிடும்.
அதனால் அந்த செல்லை வந்து ஈஸியாக இன்ஹிபிட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு செல் லீக்கேஜ் ஃப்ரம் செல் மெம்பரேன்ஸ். செல் லீக்கேஜ் ஃப்ரம் செல் மெம்பரேன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு 2 செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 செல் இருக்குது அப்படின்னா ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு அது வந்துட்டு இப்போ வைரஸ்னால் இதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இடைப்பட்ட அந்த இது தான் வந்துட்டு கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு பெர்மியபிலிட்டி. இந்த இந்த இடைப்பட்ட இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இது வந்து பெர்மியபிளாக இருக்கணும். அதாவது இந்த செல்லேருந்து இந்த செல்லுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பெர்மியபிலிட்டியை வந்து அட்டாக் பண்ணும். ஓகே, ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்துட்டு அது ஷேர் பண்ணிக்க முடியாது. அதாவது ஒரு பொருள் அல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு உள்ளே வர போக யூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் வந்துட்டு பெர்மியபிலிட்டி. ஒரு செல்லேருந்து உள்ளே வர போக யூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்பேஸ் அந்த இது தான் வந்துட்டு பெர்மியபிலிட்டி அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த செல் வால் வந்துட்டு வீக் ஆகி இதுவாக ஆரம்பித்த உடனே இந்த உள்ளே இருக்க அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஃபர்தராக மல்டிப்ளை ஆக முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு இன்கன்வீனியன்ஸ்லாம் வர்றதுனால அந்த செல் வந்து அந்த கிருமி ஃபர்தராக டெவலப் ஆகாமல் ஃபர்தராக அஃபெக்ட் ஆகாமல் அதோட க்ரோத்தை ஒன்று இன்ஹிபிட் பண்ணுமோ இல்லை அது கில் பண்ணுமோ அந்த ட்ரக் அதோட ஆக்ஷனை செய்யும். அதே போல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இன்ஹிபிட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு செல் வந்துட்டு உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன்லாம் இல்லையா. ஸோ அந்த ப்ரோட்டீன் அந்த ப்ரோட்டீன் செக்ரேட் சிந்தசிஸ் ஆகிறதே வந்துட்டு இந்த ட்ரக் போய் அஃபெக்ட் ஆகும்போது அப்புறம் எப்படி அந்த செல் உயிர் வாழ முடியும்? அந்த செல்லுக்கு தேவையே ப்ரோட்டீன் தான். அந்த ப்ரோட்டீனே போயிட்டு இது டைரெக்டாக இந்த ட்ரக் போய் ஆக்ட் பண்ணி அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ ப்ரோட்டீன் இல்லாமல் செல் ஃபர்தராக வளர முடியாது இல்லையா. அது செல் திரும்ப அது தானாக வீக் ஆக ஆரம்பித்து அந்த செல் வந்துட்டு அதோட ஆக்ஷனை வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். அதோட ஆக்ஷன் வந்து இன்ஹிபிட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிமிலராக இதே தான். காஸ் மிஸ்ரீடிங் ஆஃப் mRNA கோட், டிஎன்ஏ கைரேஸ், டிஎன்ஏ ஃபங்க்ஷன், டிஎன்ஏ சிந்தசிஸ், இந்த மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. இது வந்துட்டு நார்மலாகவே டிஎன்ஏன்னு என்ன 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இப்படி இன்டர்லிங்க் ஆகிருக்கும் இல்லையா. இதை தான் வந்து நம்ம டிஎன்ஏ அப்படி சொல்லுவோம் இல்லையா. இந்த ஸ்ட்ராண்ட்ஸில் வந்துட்டு அந்த பாசிட்டிவ் காயில்ஸை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது, இல்லை டாட்டர் செல்ஸ் மல்டிப்ளை ஆகாமல் இல்லை ரெப்ளிகேட் ஆகாமல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணி அந்த டிஎன்ஏ ஸ்டாட்ஸில் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸில் போய் அஃபெக்ட் பண்ணி செல்லை ஃபர்தராக டெவலப் பண்ண விடாமல் ஃபர்தராக வளர விடாமல் அதை இன்ஹிபிட் பண்ணி அது தடுத்தோ அதோட வளர்ச்சியை தடுத்தோ இல்லை அதை வந்துட்டு கில் பண்ணி ஆக்ட் ஆகக்கூடியது தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த டிஎன்ஏ சிந்தசிஸ் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்துடும். சரிங்களா. நெக்ஸ்ட் இன்டர்ஃபியர் வித் இன்டர்மீடியேட்ரி மெட்டபாலிசம். இந்த இன்டர்மீடியேட்ரி மெட்டபாலிசம் அப்படின்னா என்னென்னா, மெட்டபாலிக் பாத்வே இருக்கு இல்லையா, மெட்டபாலிசம். அதாவது ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு செல் க்ரோத்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு செல் உயிர் வாழ்றதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த ட்ரக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த மெட்டபாலிசம் இன்டர்மீடியேட்ரி மெட்டபாலிசம் இன்ஹிபிஷன் ட்ரக்ஸ், இந்த ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் அந்த டைஹைட்ரோஃபோலிக் ஆசிட் டெட்ராஹைட்ரிக் ஃபோலிக் ஆசிடை கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறத தடுத்து நிறுத்திடும். ஸோ செல் வழக்கம் போல் வீக் ஆகி அதோட ஆக்ஷன் வந்து நின்று போயிடும். இதுதான் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஓவரால் ஒரு கோ த்ரூ சொல்லியிருக்கேன் இதெல்லாம் என்னென்ன ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரிங்களா. இது வந்துட்டு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ட்ரக்ஸ் ஹாஸ் மெக்கானிசம் ஆஃப் விச் இன்ஹிபிட்ஸ் தி செல் வால் சிந்தசிஸ் அப்படி சொல்லிட்டு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பெனிசிலின்ஸ், அமினோகிளைகோசைட், சிப்ரோஃப்ளாக்சின், ரிஃபாம்பிசின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ செல்வால் சிந்தசிஸ்க்கு நம்ம என்னென்ன கிளாசிஃபிகேஷன் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரக்ஸ் படித்தோம். பெனிசிலின், செஃப்லோஸ்போரின், சைக்ளோஸ்போரின், வேன்கோமைசின் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து எந்த ட்ரக் அங்கே ஆப்ஷன் இருக்கோ நம்ம வந்து அதை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறையாவே கேட்டிருக்காங்க. அதுலேயும் இந்த மெக்கானிசம் ஆக்ஷனில் இந்த செல்வால் சிந்தசிஸும் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸும் வந்துட்டு அதிக அளவில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை நீங்கள் வந்துட்டு கட்டாயம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அது இந்த சாப்டருக்குன்னு இல்லை, எந்தெந்த சாப்டரில் முக்கியமாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த சாப்டர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இதை படித்து தான் ஆகணும். ஆன்டிபயோட்டிக்ஸில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி. இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து 2 டைப்பாக நம்ம சொல்லலாம். நேரோ ஸ்பெக்ட்ரம், ப்ராட் ஸ்பெக்ட்ரம்.
நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம். இந்த ட்ரக் வந்துட்டு பெனிசிலின் இஸ் அ நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக், டெட்ராசைக்ளின் இஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இந்த நேரோ ஸ்பெக்ட்ரம்னா ஒன்றும் இல்லை. இந்த நேரோனா என்ன? குறுகிய. அதாவது இப்போ எய்தர் அது வந்து கிராம் பாசிட்டிவாக இருந்தாக்கா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் மட்டும் ஆக்ட் ஆகும், இல்லை கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ்க்கான ட்ரக்னாக்கா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ட்ரக்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணும். இதை தான் வந்துட்டு நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது இங்கே வந்துட்டு நேரோ ஸ்பெக்ட்ரம்க்கு வந்துட்டு பெனிசிலின் ஜி, ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போது நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸில் வந்துட்டு பெனிசிலின் ஜி வந்து ஸ்பெசிஃபிக்காக கிராம் பாசிட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அமினோகிளைக்கோசைட்ஸ் கிராம் நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி ஒன்று கிராம் பாசிட்டிவ்க்காக அதோட கோல் இருக்கும், இல்லை கிராம் நெகட்டிவ்க்காக இருக்கும். இதுவே இன்கேஸ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா அப்படியே ஆப்போசிட். ப்ராட்னா என்ன? பெருசாக அப்படியே பறந்த விரி. அந்த மாதிரி கிராம் பாசிட்டிவும் இருக்கலாம், கிராம் நெகட்டிவும் இருக்கலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஆர்கானிசம்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் நேரோ ஸ்பெக்ட்ரமில் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கல்ச்சர் டெஸ்ட் வந்துருச்சு. இந்த பாக்டீரியாவில் தான் அவங்களுக்கு வந்திருக்க இன்ஃபெக்ஷன் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் தான் அந்த பர்சனுக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இது கிராம் நெகட்டிவ் தான் அப்படின்னாக்கா அந்த கிராம் நெகட்டிவ்க்கான ட்ரக்ஸை அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுவே ஒரு பேர்சன் வந்து எமர்ஜென்சி கண்டிஷனில் வந்திருக்காங்க, அந்த டைமில் நம்மளால் போயிட்டு ரிப்போர்ட் எடுக்க முடியல, பிளட் டெஸ்ட் உடனே வராது, ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் தான் இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரமை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு எம்பிரிக்கல் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி இதெல்லாம் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து லேட்டர் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஓவராலாக ஒரு வியூ மட்டும் வச்சுக்கோங்க. நேரோ ஸ்பெக்ட்ரம்னா ஒரு டைப் ஆஃப் ஆர்கானிசம், ஒன்று கிராம் பாசிட்டிவ் ட்ரீட் பண்ணுறதுக்காக இருக்கும், இல்லை கிராம் நெகட்டிவ்க்காக இருக்கும், ஏதோ ஒன்றுக்கு மட்டும். ப்ராட்னாக்கா எதுக்கு வேணால் இருக்கலாம், கிராம் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை அதை தவிர வேறு ஏதாவது ஆர்கானிசம்ஸாக இருந்தாலும் அதுக்குமே யூஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு நேரோ ஸ்பெக்ட்ரம் அண்ட் ப்ராட் ஸ்பெக்ட்ரம். நேரோ ஸ்பெக்ட்ரம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, பென்சிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின். ப்ராட் ஸ்பெக்ட்ரம்க்கு எக்ஸாம்பிள் டெட்ராசைக்ளின்ஸ், குளோரம்ஃபெனிகால். இதெல்லாம் வந்துட்டு ப்ராட் ஸ்பெக்ட்ரமோட எக்ஸாம்பிள்ஸ். இதுதான் வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணின கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்னதான் இப்போலாம் வந்துட்டு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து நிறையா சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு கொண்டுட்டு வந்தாலுமே, இப்போ ஆல்டர்னேட்டிவாக இப்போ நேரோ ஸ்பெக்ட்ரம் தான் யூஸ் பண்ணணும், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ நிறைய ட்ரக்ஸ் இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க, இந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம்லாம் வந்துட்டு ஒரு கன்சிட்ரேஷன் அவங்க வச்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த ரேஷனல் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், இரேஷனல் யூஸ் அந்த இதிலெல்லாம் படிக்கிறோம்ல, அதிலலாம் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாகவே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் அகெயின்ஸ்ட் விச் ப்ரைமர்லி ஆக்டிவ். ஓகேவா? ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிவைரல், ஆன்டிப்ரோட்டோசோவல், ஆன்தெல்மென்டிக். ஓகே. ஆன்டிபாக்டீரியல் பெனிசிலின்ஸ், அமினோகிளைக்கோசைட்ஸ், எரித்ரோமைசின், ஃப்ளூரோக்வினிலின்ஸ். ஆன்டிஃபங்கல் கிரிசியோஃப்ளூவின், ஆம்ஃபோடெரிசின், கீட்டோகோனசோல். ஆன்டிவைரல் அசோக்ளோவிர், ஜிடோவிடின். ஆன்டிப்ரோட்டோசோவல் குளோரோக்வினின், மெட்ரினிடோசோல். ஆன்தெல்மென்டிக் மெபெண்டசோல், டைஎத்தில் கார்பமஸ்மே, இந்த மாதிரி ட்ரக்ஸ். ஓகே. இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாமே சேம் ட்ரக்ஸ் தான், டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் வேறு, கிளாசிஃபிகேஷன் மாறி சேம் ட்ரக்ஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆன்டிபாக்டீரியல் கீழே பென்சிலின் வரும், இங்கே நேரோ ஸ்பெக்ட்ரம் கீழே பென்சிலின் வரும், செல்வால் சிந்தசிஸ் கீழே பென்சிலின் வரும். ஓகேவா? அது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல், அந்த டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கீழே ஏற்ற மாதிரி தான் மாறுது. யாரும் ரொம்ப நிறையா இருக்குன்னு நினச்சி பயந்துட வேண்டாம். ட்ரக்ஸ் நேமை நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கனாலே உங்களுக்கு, நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 2-3 டேஸ் கண்டினியூஸாக படிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் ஒரு 1 வீக் ஒன்ஸ் இல்லை வந்துட்டு அப்படி அடிக்கடி ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு மெமரைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஆக்ஷன். டைப் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இதுவும் வந்துட்டு இன்னொரு முக்கியமான கிளாஸிஃபிகேஷன். இந்த டைப் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்
பாக்டீரியோஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து பாக்டீரியோசைடல். ஓகேவா? இந்த பாக்டீரியோஸ்டாட்டிக்னா என்ன, பாக்டீரியோசைடல்னா என்ன? பாக்டீரியோஸ்டாட்டிக்னா ஒன்றுமே இல்லை, அந்த ஆர்கானிசமோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணும், அது ஃபர்தராக வளர விடாமல் கொள்ளும். ஸ்டாட்டிக்னா ஸ்டாப் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்டாட்டிக், ஸ்டாப், ஸ்டாப் அப்படி வச்சுக்கோங்க. அந்த ஆர்கானிசமை ஃபர்தராக வளர விடாமல் ஸ்டாப் பண்ணிடும், அதோட வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்திடும். இதுதான் வந்துட்டு ஸ்டாட்டிக். சைடல்னா என்ன அப்படின்னாக்கா என்ன சொன்னோம், அந்த ஆர்கானிசமை கில் பண்ணிடும். சைடல், சூசைடு, அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சூசைடு வருது இல்லையா, சைடல். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கோட் வேர்டு மாதிரி ஏதாவது வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சூசைடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. சூசைட்னா என்னது, செத்துரும், அந்த ட்ரக்கை வந்துட்டு அந்த ஆர்கானிசம் வந்துட்டு கில் பண்ணிடும். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பாக்டீரியோஸ்டாட்டிக் வந்துட்டு சல்ஃபோனமைட்ஸ், டெட்ராசைக்ளின், குளோரம்ஃபெனிகால், எரித்ரோமைசின், கிளிண்டாமைசின், இத்தம்பியூட்டால், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள். பாக்டீரியோசைடலுக்கு வந்துட்டு பெனிசிலின்ஸ், அமினோகிளைகோசைட்ஸ், செஃபலோஸ்போரின்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. ஓகே. Some primarily static drugs may become cidal at higher concentration as attained in the urinary tract. Example, erythromycin, nitrofurantoin. On the other hand, some cidal drugs, example cotrimoxazole, may only be static under certain circumstance. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க, சில ஸ்டாட்டிக் ட்ரக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ்னால் என்னது, ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு அதோட ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஹை டோஸு, ஒரு அதிக டோஸ் கொடுக்கும்போது அது சைடலாகவும் ஆக்ட் பண்ணும். அதாவது தடுக்க வேண்டிய ட்ரக் வந்து அந்த ஆர்கானிசமை கொல்கிற அளவுக்கு கூட அது ஆக்ட் பண்ணும். சரிங்களா? சில ஸ்டாட்டிக் ட்ரக்ஸ் வந்துட்டு சைடல் ஆக்ஷனையும் கொடுக்கக்கூடும். இதுக்கு வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, எரித்ரோமைசின், நைட்ரோஃபியூரண்டைன், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, சம் சைடல் ட்ரக்ஸ், இந்த பாக்டீரியோசைடல் சொன்னோம் இல்லையா, சூசைட் கில் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு அந்த சில சர்க்கம்ஸ்டன்ஸில், சில சுச்சுவேஷன்ஸில், சில கண்டிஷன்ஸில், பேஷண்ட் ஃபேக்டர்ஸ், அந்த சில நேச்சர் ஆஃப் டிசீஸ், அந்த இன்ஃபெக்ஷனை பொறுத்து சில கண்டிஷன்ஸில் என்ன ஆகும், அது வந்து சைடல், அந்த ஆர்கானிசமை கொல்ல முடியாமல் அதால் ஜஸ்ட் ஸ்டாட்டிக் ஆக்ஷன், அது வந்து தடுத்து நிறுத்த மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோட்ரிமாக்சோல், ஸ்ட்ரெப்டோமைசின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் இப்படி மாற்றியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்டைன்டு ஃப்ரம். அடுத்த கிளாஸிஃபிகேஷன், கடைசி கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம், எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்றத பொறுத்து ஒரு கிளாஸிஃபிகேஷன், ஃபங்கஸில் இருந்தா, பாக்டீரியாவில் இருந்தா, ஆக்டினோமைட்ஸில் இருந்தா, எதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். பொதுவாகவே இந்த ரேஷனல் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், இர்ரேஷனல் யூஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் எதனால் பார்ப்போம்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் அதை நம்ம வந்துட்டு மெயினாக படிப்போம். அது ஏன் அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அதிக அளவில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டன்ஸ் இஸ் தி அன்ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் தி மைக்ரோ ஆர்கானிசம் டு தி ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கெட்ட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எஃபெக்ட் கொடுக்காது. ஏன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதனால் பாதிக்கப்படாது, ரெசிஸ்டாக இருக்கும். அதை தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டூ டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்துட்டு அக்வைர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட், நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதில் வந்துட்டு இந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்துகிட்டே இயற்கையாகவே வந்துட்டு அந்த இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் தான் இருந்திருக்கும். இதுவே அக்வைர்டில் வந்துட்டு ஏற்கனவே அது சென்சிட்டிவாக இருந்திருக்கும், அதை இந்த ட்ரக் யூஸ் பண்ண அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கும். இதுதான் வந்துட்டு அக்வைர்ட் ரெசிஸ்டன்ஸில் சொல்லுவாங்க. இந்த அக்வைர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படிலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூட்டேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸில் தான் வந்துட்டு இந்த டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், கான்ஜுகேஷன் இதெல்லாம் வந்துட்டு
இருக்கும். இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் அந்த ரெசிஸ்டன்ட் செல் வந்து ஒன்றுலேருந்து இன்னொரு செல்லுக்குள்ளே போகும். பாக்டீரியாஃபேஜ் மூலியமாக வந்துட்டு அந்த டேமேஜ்டு அந்த ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்துட்டு செல்லுக்குள்ளே வரும். இல்லை அந்த டிஎன்ஏ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்துட்டு ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி ப்ராசஸ் மூலியமாக தான் வந்துட்டு என்னது இந்த அக்வைர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்குள்ளே போய் அந்த ட்ரக்குக்கு நம்ம பாடிக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்திடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது படிச்சுக்கோங்க. ஆன்டி மைக்ரோபியல்ஸ் நாட் எலிமினேட்டட் பை தி கிட்னி. அது ADME இருக்கு இல்லையா, அப்சார்ப்ஷன், distribution, metabolism, elimination. அதாவது pharmacokinetics, what the body does to the drug, pharmacokinetics. இதில் வந்துட்டு எலிமினேஷன் வந்துட்டு கிட்னியில் எலிமினேட் ஆகாத ட்ரக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தட் அரைஸ் வித் தி யூஸ் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். ஒரு ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டாக்ஸிசிட்டி. இந்த டாக்ஸிசிட்டியை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. லோக்கல் இரிட்டன்சி, சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி. இந்த லோக்கல் இரிட்டன்சி ஃபஸ்ட்டு பார்ப்போம். லோக்கல் இரிட்டன்சினா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒரு லோக்கலைஸ்ட் ஏரியா, ஒரு ஐஎம் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த இடத்துல பர்டிகுலர் ஏரியாவில் வரக்கூடிய அந்த பெயினோ இல்லை ஒரு ஸ்வெல்லிங், ஒரு ரெட்னஸ், அந்த மாதிரி இது ஒரு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், பெயின், இந்த மாதிரி ஒரு லோக்கலைஸ்ட் ஆக்ஷன், ஒரு லோக்கலைஸ்ட் ஏரியாவில் வரக்கூடியது வந்து லோக்கல் இரிட்டன்சி. சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டினா வந்துட்டு நமக்கு தெரியும், சிஸ்டமிக்காக வரக்கூடிய டாக்ஸிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் வந்துட்டு சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அலர்ஜிஸ், இந்த மாதிரி ரேஷஸ், அனஃபிலாசிஸ், இந்த மாதிரி வரதெல்லாம் வந்துட்டு இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஒரு ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதில் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்தராக அது வந்து நம்ம அந்த ஹோஸ்டல் அந்த டிஷ்யூ வந்து அந்த ட்ரக் அந்த ட்ரக் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாது, ஆக்டிவேட் எந்த எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நேச்சுரல், அக்வைர்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. மியூட்டேஷன் அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பர் இன்ஃபெக்ஷன். சூப்பர் இன்ஃபெக்ஷன் என்ன? இந்த ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பியை எடுக்கிறதுனால வரக்கூடிய ஒரு புது இன்ஃபெக்ஷன். இந்த ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பியை எடுக்கிறதுனால வரக்கூடிய ஒரு புது இன்ஃபெக்ஷன். தி அப்பியரன்ஸ் ஆஃப் நியூ இன்ஃபெக்ஷன் அஸ் த ரிசல்ட் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி. இதுதான் வந்துட்டு சூப்பர் இன்ஃபெக்ஷன் ஆர் சூப்ரா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, சில இந்த பி காம்ப்ளெக்ஸ் குரூப் ஆஃப் விட்டமின்ஸ்லாம் வந்துட்டு இல்லை விட்டமின் கே இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்டெஸ்டினல் ஃப்ளோராலேயே வந்துட்டு சிந்தசைஸ் ஆக முடியும். அதுவே வந்து இந்த ஹியூமன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ப்ரொலாங்ட் யூஸ் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல்ஸ், அதிக அளவில் இந்த ஆன்டிமைக்ரோபியல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த இன்டெஸ்டினல் ஃப்ளோராவை வந்து ஆல்டர் பண்ணுறதுனால அது விட்டமின் டெஃபிஷியன்சியில் போய் ரிசல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் காஸ் பண்ணும். மாஸ்கிங் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன். ஓகே, இப்போது ஒரு ட்ரக் வந்துட்டு ஷார்ட் கோர்ஸ் குறைஞ்ச டைம் ஒரு 3 days 5 days கொடுத்தாலே வந்துட்டு அது வந்து அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணிடும். ஆனால் கூடவே அடுத்து வரக்கூடிய இல்லை வேறு ஏதாவது இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு சேர்த்து ட்ரீட் பண்ணிடும். இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிஃபிலிஸ் மாஸ்க் பை தி யூஸ் ஆஃப் சிங்கிள் டோஸ் ஆஃப் பெனிசிலின் விச் இஸ் சஃபிஷியன்ட் டு க்யூர் கோனரியா. ஓகேங்களா, சிஃபிலிஸ்க்கு ட்ரீட் பண்ணக்கூடியது இதுக்கும் அதோட இன்ஃபெக்ஷனையும் சேர்த்து மாஸ்க் பண்ணிடும். நெக்ஸ்ட், சாய்ஸ் ஆஃப் அன் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட். இந்த சாய்ஸ் ஆஃப் அன் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் அப்படின்னா, ஒரு ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எதை பேஸ் பண்ணி அந்த ட்ரக்கை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், அதாவது அந்த ட்ரக் அவங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகும், அந்த ட்ரக் அவங்களுக்கு கொடுக்கலாமா, எதை பேஸ் பண்ணி இந்த ட்ரக் கொடுக்குறோம், இவ்வளோ ட்ரக்ஸில் அவங்களுக்கு எந்த ட்ரக் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு அது ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி எந்தெந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மேஜராக 3 டைப்ஸாக இருக்கும். பேஷண்ட் ஃபேக்டர்ஸ், ட்ரக் ஃபேக்டர்ஸ், ஆர்கானிசம் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். சரிங்களா, பேஷண்ட், ட்ரக் அண்ட் ஆர்கானிசம் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்.
பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இதிலலாம் அந்தளவுக்கு கேட்குறதுக்கு எம்சிக்யூஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக கோத்ரூ போயிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பேஷண்ட் ஃபேக்டர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா ஏஜ் வயசு, ஹிஸ்ட்ரி ஆஃப் அலர்ஜி, அதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்குக்கு அவருக்கு எதாவது அலர்ஜி இருக்கா, இல்லை வேறு எதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அவருக்கு அலர்ஜி இருக்குதா, அந்த மாதிரி ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ், அவங்க பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், ஃபேமிலியில் யாருக்காவது ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குதா, நெக்ஸ்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டா இல்லை லாக்டேட்டிங் உமனா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், ஹோஸ்ட் டிஃபென்ஸ், ஹெப்பாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், ரீனல் ஃபங்க்ஷன், லோக்கல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பேஷண்ட் ஃபேக்டர்ஸில் வரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ட்ரக்கை சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரக் ஃபேக்டர்ஸில் என்னென்ன வரும்னா ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட முடியுமா, இல்லை அவங்களுக்கு இப்போ சப்போஸ் அந்த ட்ரக் ஓரல் ட்ரக்னாக்கா அவங்களால ஓரல் ரூட்டில் அவங்களால எடுத்துக்க முடியுமா, அவங்க கான்ஷியஸாக இருக்காங்களா. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டியை பொறுத்து நேரோ ஸ்பெக்ட்ரமா இல்லை ப்ராட் ஸ்பெக்ட்ரமா எதுன்னு பேஸ் பண்ணி, பாக்டீரியோசைடல் எஃபெக்ட், அதான் பாக்டீரியோஸ்டாட்டிக் அந்த இதை வந்துட்டு கில் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் அவைலபிளா இல்லை இன்ஹிபிட் பண்ணுற ட்ரக்ஸ் தான் அவைலபிளா, பிளட் பிரெயின் பேரியரை க்ராஸ் பண்ணுமா, பயோ அவைலபிலிட்டி எப்படி இருக்கும், அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும், எலிமினேஷன் ரேட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே. அதே போல் வந்து காஸ்ட் ஆஃப் ஏஎம்ஏ, அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ஃபீஸிபிளாக இருக்குமா, அந்த அமௌண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட்டால் வாங்க முடியுமா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்த ட்ரக் ஃபேக்டர்ஸில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்கானிசம் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸில் வந்து எம்பிரிக்கல் தெரப்பி, பாக்டீரியோலாஜிக்கல் ரிப்போர்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் டு ஏஎம்ஏ, கிராஸ் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எம்பிரிக்கல் தெரப்பிலாம் ஒன்றுமே இல்லை. நான் முன்னமே சொன்ன மாதிரி தான். எம்பிரிக்கல் தெரப்பினா ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வராங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு கல்ச்சர் ரிப்போர்ட் வந்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மீன் டைம் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு ஃபிசிஷியனோ இல்லை ப்ரிஸ்கிரைபரோ வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஒன்ஸ் இந்த கல்ச்சர் ரிப்போர்ட் லேப்லேருந்துட்டு வந்த உடனே இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவிட்டியை மாற்றிட்டு அந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கை வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி எம்பிரிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் எதுவும் போட்டு எம்பிரிக்கல் தெரப்பினா என்ன அப்படின்லாம் கன்ஃபியூஸ் தான். இனிஷியலாக வரும்போது அந்த பேஷண்ட்டோட ஃபேக்டர்ஸ், அவரோட சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரோ எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி ஃபிசிஷியன் வந்துட்டு ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். அது கல்ச்சர் ரிப்போர்ட் வந்தோடனே நேரோ ஸ்பெக்ட்ரமாக மாற்றிடுவாங்க. ஸோ இனிஷியலாக கொடுக்கக்கூடியது தான் வந்துட்டு அந்த எம்பிரிக்கல் தெரப்பி. ஸோ எம்பிரிக்கல் தெரப்பி பாக்டீரியாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ், அதான் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கு என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம், கிராம் பாசிட்டிவாக கிராம் நெகட்டிவாக, அதை பேஸ் பண்ணி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், நம்ம கொடுக்குற அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அவருக்கு ரெசிஸ்ட் ஆகுதா இல்லையா, அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்குதா அப்படின்றத பேஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆன்டிமைக்ரோபியல்ஸ் நீட் டோஸ் ரிடக்ஷன் ஆர் அவாய்டன்ஸ் இன் ரீனல், அதாவது ஒரு ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்தெந்த ட்ரக்ஸ் வந்துட்டு கம்மியாக கொடுக்கணும் இல்லை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த காலமில் சொல்லியிருக்காங்க. அதாவது ரெடியூஸ் டோஸ் ஈவன் இன் மைல்ட் ஃபெயிலியர், சிவியர் ஃபெயிலியர், ட்ரக் அவாய்டர், எந்தெந்த ட்ரக்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஒரு மைல்ட் டு மாட்ரேட் கண்டிஷன் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு எந்தெந்த ட்ரக்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம், கம்மி டோஸில் எந்தெந்த ட்ரக்ஸ் கொடுக்கலாம், எந்தெந்த டோஸ் கொடுக்கவே கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே நம்ம பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட்டு இதுவே வந்துட்டு லிவர் டிசீஸ்க்கு என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்கக்கூடாது, எந்தெந்த ட்ரக்ஸ்க்கு வந்து டோஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பாக்ஸில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல்ஸ். ஓகே. யூஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல்ஸ் மே ஹாவ் சினர்ஜிஸ்டிக், antagonistic or indifferent, no change effects, hence appropriate drug should be used for combination. அதாவது சினர்ஜிசம்னா என்னன்னா, ரெண்டு ட்ரக்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணும்போது ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட், அதாவது அந்த ட்ரக்கோட வேலை, அந்த ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட், தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னாக்கா அது வந்து சினர்ஜிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ரெண்டு ட்ரக்கு காம்பினேஷனில் கொடுக்கும்போது ஒரு ட்ரக் வந்து இன்னொரு ட்ரக்கோட எஃபெக்டை கம்மி பண்ணுறதோ இல்லை அது வந்துட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசமை கில் பண்ணாமல் தப்பாக நடக்கிறது, ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் வந்துட்டு ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை எந்த சேஞ்சஸுமே நடக்கலை அப்படியும் இருக்கலாம். அதாவது ஒரு ரெண்டு காம்பினேஷன்னா ஒரு 2-3 ஆன்டிமைக்ரோபியல்ஸை சேர்த்து கொடுக்கும்போது ஒன்று அது வந்து பாசிட்டிவாக ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லபடியாக நமக்கு கொடுக்கும், அப்படி இல்லைன்னா
அது வந்து ஆக்ட் ஆகாமல் ஆப்போசிட்டாக கொடுக்கும். அப்படி இல்லைன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் நெல் அப்படியே சாதாரணமாக இருந்துரும். இது வந்துட்டு அதான் சொல்கிறாங்க. ஸோ ஓகே டு அப்டைன் சினர்ஜிசம், treatment of mixed infection, initial treatment of severe infection to prevent emergence of resistance to reduce adverse effects. இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு ஒரு ஆன்டிமைக்ரோபியல் காம்பினேஷன் கொடுக்கறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக் காம்பினேஷன். ஏன் ஆன்டிமைக்ரோபியல் ட்ரக் காம்பினேஷன்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க? இன்க்ரீஸ்டு டாக்ஸிசிட்டி, இன்க்ரீஸ்டு காஸ்ட், டிக்ரீஸ்ட் ஆன்டிமைக்ரோபியல் activity, increased likelihood of superinfection, irrational combination of AMAs may lead to development of resistance. ஓகேங்களா? அதாவது டாக்ஸிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காஸ்ட் அதிகம். ஒரு ட்ரக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல 2-3 ட்ரக் கொடுத்தாக்கா அது தேவையில்லாத செலவு அந்த பேஷண்ட்ஸ்க்கு. அண்ட் டிக்ரீஸ்ட் ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி, தப்பான காம்பினேஷன். இதுவே அந்த காம்பினேஷன் 2 காம்பினேஷன் கொடுக்கக்கூடாது. தப்பான காம்பினேஷனில் கொடுத்துட்டா அந்த ஒன்று தனியாக கொடுத்துருந்தப்ப வந்திருக்க வேண்டிய எஃபெக்ட்டுமே வந்துட்டு வராமல் போயிடும். ஸோ தப்பான காம்பினேஷன்ஸ் கொடுக்கறதும் வந்துட்டு பாக்டீரியல் ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். இங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க? நிமோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸ்க்கு ஆக்டிவிட்டி ஆஃப் பெனிசிலின் ஜி அகேன்ஸ்ட் நிமோகாக்கை வில் டிக்ரீஸ் இஃப் கம்பைன்டு வித் டெட்ராசைக்ளின். அதாவது பெனிசிலின் ஜியை தனியாக கொடுத்தாலே பாக்டீரியல் சைடல், அதாவது அந்த செல் ஆர்கானிசம் வந்து அது கொன்னுடும், கில் பண்ணிடும். ஆனால் இதுவே அவங்க டெட்ராசைக்ளின் காம்பினேஷன் கூட கொடுக்கும்போது அது ஸ்டாட்டிக், ஜஸ்ட் அது க்ரோத்தை மட்டும்தான் இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ நம்ம தனியாக கொடுத்துருந்தாலே அது கொண்டிருக்கும். நம்ம இப்போ சேர்த்து கொடுத்து அது இன்ஹிபிட் மட்டும்தான் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தப்பான காம்பினேஷனில் தேவையில்லாமல் நம்ம கொடுக்கும்போது அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் லைக்லிஹுட் ஆஃப் சூப்பர் இன்ஃபெக்ஷன், அதாவது ட்ரீட் பண்ணும்போது அந்த எடுத்துக்கிட்ட ட்ரக்கால் இன்னொரு புது இன்ஃபெக்ஷன் அந்த பேஷண்ட்டுக்கு வர்றது வந்துட்டு சூப்பர் இன்ஃபெக்ஷன். அண்ட் இர்ரேஷனல் காம்பினேஷன், தேவையில்லாமல் சும்மா யூஸே இல்லாத ஒரு இடத்துல அந்த ட்ரக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுனால அந்த பேஷண்ட்டுக்கு தேவையில்லாமல் ரெசிஸ்டன்ஸ் ஆகி அது ஒரு தேவையில்லாத வேலை தானே. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை தான் வந்துட்டு எதுக்கு காம்பினேஷன்ஸில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.